பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேன்மைப்படுவதாக. இந்த நல்ல வேளையிலும் இந்த பட்டிமன்றத்திலே சில வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் எனக்கு வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும், பட்டிமன்றத்தின் தலைவராக இருந்து விசுவாசத்தினாலே பல பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற சபையினுடைய போதர் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம்ம பாட்டி ஜெபிச்ச கதை ஒன்று நம்ம பாஸ்டர் சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஜெபிச்சு இந்த இடத்துல வந்து விசுவாசம் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய என்னுடைய எதிரணியினருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துறேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகங்களை சில கேள்விகளை நான் கதையை சொல்லி அவங்கள அடிச்சாச்சு. ஆமாம், அது எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கு. நான் அந்த கதையை சொல்லணும்னு இல்லை. பாட்டி காலையில் பால் வாங்க எழும்பி நின்றுட்டு அந்த வசனத்தை படிச்சுட்டு என்ன பாஸ்டர் அழகாக சொல்லுவாங்க. அந்த சம்பவத்தை பாஸ்டர் தான் சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. பாட்டிக்கு வீட்டுக்கு முன்ன ஒரு பாறை இருந்து தான் பாட்டி ஜெபத்தில் நல்ல ஜெபம் பண்ண அவளை ராத்திரி ஃபுல்லாக இருந்து, ஆண்டவரே நான் இந்த பாறையை மாற்றுன்ட்டு ஒரே ஜெபம். 1 மணிக்கு எழும்பி பார்க்க அவளாம் பாறை வீட்டுக்கு முன்ன தான் இருக்குது. 2 மணிக்கு முன்னே எழுப்பி பார்க்குறாங்களா, பாறை அசைஞ்ச பாடு இல்லை. பாட்டி பயங்கர ஜெபம், அந்நிய பாஷையில் நிரம்பி கை தட்டி ஆண்டவரே சோதரோன்னு பயங்கர ஜெபம். 3 மணிக்கு எழுப்பி பார்க்க பாறை போகலை. 4 மணிக்கு எழுப்பி பார்த்தாவெல்லாம் பாறை அந்த இடத்துல தான் இருந்தது. 5 மணிக்கு பாலுகாரம் பெல்ல அடித்தானா, பாட்டியம்மா செம்பு எடுத்துட்டு வெளியில் பார்த்தா பாறை அங்கே தான் இருந்து. பாலை வாங்கிட்டு வந்து மனசுக்குள்ளே சொன்னாவலாம், எனக்கு அப்போவே தெரியும் இந்த பாறை போகாது. அப்படி தான் நம்ம எதிரனுடைய விசுவாசம் இருக்குது. அதனால் அவங்க ஜெபிச்சு ஒரு பலனையும் கண்டிட மாட்டாங்க. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் என்ன செய்யும் கூட. ஆமாம், நான் தங்கச்சி வேஞ்சலின் கொஞ்சம் கொஸ்டின் சொன்னாங்க. அவங்களுக்கு நிறைய அந்த கொஸ்டினில் டவுட் எல்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்கணும். அந்த நினிவே பட்டணத்தை பற்றி சொன்னாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணினாங்க, ரெட்டு உடுத்துனாங்க அப்படின்ட்டு. தங்கச்சி எதுக்காக ரெட்டு உடுத்துனாங்கன்னு தெரியுமா? அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லவே இல்லையே. எதுக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியுமா? கிடையாது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எங்களை இதுலேருந்து தப்புவிப்பார், இந்த தேசத்தை தப்புவிப்பார்னு ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தனால தான் அவங்க என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அந்த விசுவாசம் தான் அவங்கள காப்பாத்துச்சு. சரியா? நீங்கள் ஜெபம் இல்லை அவங்கள காப்பாற்றினது. அடுத்ததாக சொன்னாங்க, தானியேலுக்கு ஜெபம் அவரை ரொம்ப காப்பாற்றிட்டு அப்படின்னு சொன்னாங்க. தானியேலுக்குள்ளால ஒரு விசுவாசம் இருந்தது. நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நான் செத்தாலும் சாவனே தவிர, செத்தாலும் ஆண்டோடைய மடியில் தான் நான் போய் விழுவேனே தவிர, செத்தாலும் நான் பரலோக ராஜ்யம் போவேனே தவிர, இவன் சொல்கிறத கேட்டு நான் அவனை வணங்க மாட்டேன்னு ஒரு விசுவாசத்தை அவங்க வச்சுருந்தாரு. அந்த விசுவாசம் தான் அவரை காப்பாற்றிச்சே தவிர உங்கள் ஜெபம் இல்லை அவரை காப்பாற்றுனது. அடுத்தது சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற போது ஜெபித்ததா சொன்னாங்க. தங்கச்சி நீங்கள் நல்லா பைபிள் படிக்கணும், கேட்டீங்களா? மார்க் 16:16 சொல்லியிருக்கு, விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சரியா? விசுவாசம் உள்ள இருந்தாதான் ஞானஸ்தானமே வரும். ஞானஸ்தானத்துக்கு பிறகுதான் ஜெபம் எல்லாம். சரியா? அதனால முதல்ல விசுவாசம் உள்ள இருக்கணும். இருக்கவங்களுக்கு தான் அடுத்தது என்னது, ஞானஸ்தானம். சரியா? அடுத்தது நம்ம சைனி சுந்தர் நல்லா சொன்னாங்க, ஆபிரகாம் ஜெபித்ததுனால தான் அங்கே சோதோம் குமாரிலேருந்து அங்கே லோத்தை கூட்டிகிட்டு வந்தாங்கன்ட்டு. விசுவாசிகளுக்கு தகப்பனை பெட்டி அவங்களே எவ்வளோ பெருமையாக பேசுனாங்க தெரியுமா? அவங்களே பேசுனாங்க. ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளுடைய தகப்பன். அவங்கள பற்றி எங்கள் எதிரணியினர் அவனுடைய விசுவாசத்தை பற்றியே அழகாக பேசிட்டாங்க. அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் தான் தன்னுடைய சொந்த சகோதரனை சோதோம் குமாரனை விட்டு காப்பாற்றி எங்கே கொண்டு வந்தது, அடுத்த தேசத்தில் கொண்டு விட்டதுன்னு உள்ளது அவங்க சொல்ல விட்டுட்டாங்க. தனக்கு மட்டும் சாதகமாக அப்படி அழகாக பேசுனாங்க. அடுத்தது சொன்னாங்க, கள்ளம் வேண்டி கொண்டான்னு சொன்னாங்க. அவன் ஏற்கனவே கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆவி எப்படா சாவோன்னு இருக்கான். சாவக்கூடியவனை பிடிச்சி சிலுவையில் அடிச்சிருக்கு. அடிக்கக்கூடிய நேரத்தில் கடைசி அவன் என்ன நினைக்கிறான், நம்ம எல்லாம் செய்த பாவத்துக்கு தான் என்ன செய்யும், தண்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே ஒரு சத்தியம் அவனுக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் எந்த பாவத்தையும் செய்யலை, நிச்சயமா அவர் மறுமையில வருவார், நிச்சயமா நம்மை அவரால் ரட்சிக்க முடியும்னு ஒரு விசுவாசம் அவன்கிட்ட இருந்தது. சும்மா போறவன்ட்ட எல்லாம் நீ எனக்கா வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லுவானா? கிடையாது. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இவரால் என்னை ரட்சிக்க முடியும் என்று ஒரு விசுவாசம் இருந்த காரணத்தினால்தான் கள்ளன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நோக்கி பார்த்து வேண்டிக் கொண்டான். அந்த உண்மையை நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கு பார்க்குறதெல்லாம் அந்த பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இவங்களுக்கு எப்பவும் ஜெபம். ஆனால் அந்த ஜெபம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் சமையல் பண்ணுவோம். நீங்கள் மட்டன் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. எவ்வளோ காஸ்ட்லியாக மட்டனை வாங்கியிருக்கலாம், எவ்வளோ பெரிய மசாலா வேணாலும் போட்டிருக்கலாம்.
அந்த மட்டனை வாங்கி கழுவி மசாலா எல்லாம் வச்சு நீங்கள் என்ன தான் சமைச்சாலும் உப்புன்னு ஒன்று நம்ம போடுவோம், அப்படி தானே? அந்த உப்பு இல்லைன்னா அது டேஸ்ட்டாக இருக்காது. அந்த ஜெபத்துக்கு அந்த டேஸ்ட்டை கொண்டு வரணும்னா உப்பாகிய விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் உள்ளதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? டேஸ்ட்டை கொடுக்கறது இல்லை வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கறது இந்த விசுவாசம்தான். சரியா? அடுத்ததா நீங்கள் பாருங்கள், கலாத்தியர் 5:22 சொல்லுது, ஆவியின் கனிகளை பற்றி நல்லாவே சொல்லுது. அதில் விசுவாசத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஆவியின் கனிகளில் விசுவாசத்தை சொல்லியிருக்கு. ஆனால் உங்கள் ஜெபத்தை பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்கா? ஆவியின் கனியாகிய விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜெபம் எல்லாம் வரும். அடுத்ததா மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஜெபம் பண்ணினவன் எல்லாம் ரட்சிக்கப்படுவானோ ஞானஸ்தானம் பெறுவானோ அங்கே சொல்லலை. சரியா? அடுத்ததா 1 யோவான் 5:4 சொல்லுது, நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதுக்கு மேலே ஒரு ஜெயமும் கிடையாது. இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம விசுவாசம்தான். உங்கள் ஜெபத்தை வச்சு இந்த உலகத்தை எல்லாம் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அதேபோல் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லியிருக்கு. ஜெபித்து எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னு ஒரு விசுவாசம் இருந்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் எதிர்த்து நின்னால் மட்டும்தான் பிசாசுட்டேருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். அடுத்தது யாக்கோபு 5:13 சொல்லுது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா விசுவாசம்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது தான் ஜெபத்தை சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கு? விசுவாசத்துக்கு. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் என்னதான் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும், ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கேன், நான் இரவு பகலாக இருந்து ஜெபிக்கிறேன், என்ன அந்நிய பாஷையோடு ஜெபிக்கிறேன், அப்படியெல்லாம் சொன்னால் ஒன்றும் நடக்காது. விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயத்தை அனுபவிக்க முடியும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம கிருபையினால மட்டும்தான் நம்ம விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய ஜெபத்தை பார்த்தோ நம்முடைய பக்தியை பார்த்தோ இவன் நம்ம பெரிய பணக்காரன், நம்ம பெரிய படித்தவன், நம்ம பெரிய பட்டதாரி, நான் இந்நாள் கோத்திரத்தான் இந்த குலத்தை சேர்ந்தவன் சொல்லி நம்முடைய குலத்தை வச்சோ நம்முடைய பேரை வச்சோ நம்முடைய ஜெபத்தை வச்சோ நம்ம ரட்சிக்கப்படலை. நம்முடைய விசுவாசத்தினால தான், நம்ம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது எபிரேயர் 11:4 இப்படி சொல்லியிருக்கு, ஆபேல் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேலை குறித்து தேவனே சாட்சி கொடுத்திருக்காரு. எப்படி? அவன் ஜெபித்ததினால் நீதிமான்னு சொல்லல, விசுவாசத்தினாலே அவன் நீதிமான்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12:9 இப்படி சொல்லியிருக்கு, ஆவியின் வரங்கள் 9 பற்றி சொல்லியிருக்கு. அந்த ஆவியின் கனிகள் 9லையும் விசுவாசத்துக்கு இடம் கொடுத்துருக்காரு. ஆவியின் வரங்கள் 9லையும் விசுவாசத்துக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஜெபத்துக்கு அந்த ஆவியின் கனியிலையும் இடம் இல்லை, வரத்துலேயும் இடம் இல்லை. அடுத்த எபேசியர் 3:12 அவரை பற்றி விசுவாசத்தினால் நமக்கு தைரியம்னு சொல்லியிருக்கு. ஜெபித்ததுனால் நமக்கு தைரியம்னு கிடையாது. நம்ம பிசாசை ஜெயிக்கணும்னா அந்த தைரியம் நமக்கு வரணும்னா விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் வரும். அதே மாதிரி இந்த இந்த யோசுவாவை பற்றி ஒன்று சொல்லணும். யோசுவா 10:12 யோசுவா விசுவாசத்தினாலே சூரியன் சந்திரன் மீது தரித்து நிற்க கட்டளை கொடுத்தான், சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்னது அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. அங்கே யோசுவா வந்து ஜெபிச்சதுனால தான் சூரியன் அப்படியே நின்னுது, சந்திரன் அப்படியே நின்னுதுன்னு சொல்லல. விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அப்படி நிற்கும்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிலே விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் நல்ல ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசித்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். ஆமென்.